வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. வால்பாறை தேயிலைக்காட்டிற்குள் இருந்து சாலையை நோக்கி ஓடிவந்த காட்டு யானைகள் பரபரப்பு. சுற்றுலா பயணிகள் பதறடித்த ஓட்டம். கோவை மாவட்டம் வால்பாறை ஆனைமலை புலிகள் காப்பகம், வானாப்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட உருளைகள் பகுதிகள் தேயிலைக்காட்டிற்குள் இருந்து விழா வந்த 3 காட்டு யானைகளால் தோட்டத் தொழிலாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பதறியடித்து ஓட்டம் பிடித்தனர். அப்பகுதியில் இன்று தேயிலைக்காட்டுக்குள் இருந்து 3 யானைகள் ஆக்ரோஷமாக ஓடிவந்து சாலையை கடக்க முற்பட்ட போது சாலையில் யானையை பார்ப்பதற்காக வந்திருந்த சுற்றுலா பயணிகள் பதறியடித்து ஓட்டம் பிடித்தனர். இந்நிலையில் வால்பாறை பகுதியில் அதிகளவு யானைகள் நடமாட்டம் இருப்பதால் வனத்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என வனத்துறைக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். சுட்டெரிக்கும் வெயில் ஆழியார் கவியருவில் நீர்வரத்து குறைந்து பாறை மட்டும் காட்சியளிப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த பகுதிகள் அமைந்துள்ள ஆழியார் கவியருவி மிகவும் பிரபலமானது என்பதால் தினசரி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து குளித்து செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக ஆனைமலை சுற்றுவட்டார பகுதிகளில் மழைப்பொழிவு இல்லாமல் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் விடுமுறை தினங்களில் நீர்நிலைகளை தேடி சென்று குளித்து வெயில் தாக்கத்தை குறைத்து வருகின்றனர். இதில் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமான ஆழியார் கவியருவிக்கு இன்று விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்காக வருகை புரிந்தனர். ஆனால் அருவியில் நீர்வரத்து குறைந்து லேசான தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் பாறை மட்டும் பளிச்சிட்டு தென்படுகிறது. மேலும் வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் லேசான தண்ணீரில் 5 பேராக காத்திருந்து குளித்து செல்கின்றனர். அருவியில் குளிக்க வனத்துறை மூலமாக 50 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் கட்டணம் செலுத்தினாலும் உள்ளே சென்று குளிக்க முடியாத சூழல் நிலவி வருகிறது. வால்பாறையில் சுப்பிரமணியர் சுவாமி கோவில் வளாகத்தில் எழுந்தருளி உள்ள சிவனுக்கு மகாசனி பிரதோஷ வழிபாடுகள். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு. கோவை மாவட்டம் வால்பாறை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் எழுந்தருளி உள்ள மிக பழமை வாய்ந்த சிவன் கோவில்களில் ஒன்றாகும். இன்று சனி பிரதோஷம் சிவனுக்கு ஏற்றதாக முன்னோர்களால் கூறப்படும். எப்போதுமே மற்ற நாட்களில் வரும் பிரதோஷத்தை விட சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த ஸ்தலங்களில் இன்று சிவனுக்கு பாலபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், தேன் அபிஷேகம் உள்ளிட்ட 16 வகையான வாசனை திரவியங்களால் வழிபாடுகள் நடத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டது. இதில் வால்பாறை மட்டுமின்றி எஸ்டேட் பகுதிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயனை தரிசனம் செய்தனர். இந்நிலையில் ஐயனை தேரில் ஏற்றி கோவில் வளாகத்தில் 3 முறை தேர் பவனிகள் ஏற்றி வந்து சிறப்பு வழிபாடுகளுடன் கொண்டாடப்பட்டது. ஆனைமலை அடுத்த பில் சின்னம்பாளையத்தில் அதிமுக திருமணி பிரச்சாரம். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. அதற்காக அனைத்து கட்சியினரும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் தற்போது இருந்தே துவங்கிவிட்டனர். அந்த வகையில் அதிமுக கட்சியினர் ஆனைமலை மேற்கு ஒன்றியம் மற்றும் கிழக்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த பகுதிகளில் தெருமுனை பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் ஆனைமலை அடுத்த பில் சின்னம்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே கோவை மாவட்ட தெற்கு இளைஞர் இளம் பெண்கள் பாசறை துணைச் செயலாளர் விஜயகார்த்திக் ஏற்பாட்டில் தெருமுனை பிரச்சாரத்தில் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் தொகுப்பு அசோகன் பொதுமக்கள் மத்தியில் பேசுகையில், அதிமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு எண்ணற்ற பல்வேறு நலத்திட்டங்கள் இருந்தது. தற்போது உள்ள திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட நாளைக்கு தங்கம் போன்ற நல்ல திட்டங்களை செயல்படுத்த தவறிவிட்டது எனவும், திமுக கட்சிக்கு சட்டமன்ற தேர்தலில் பயம் வந்துவிட்டதாகவும், அதனால் தான் முன்கூட்டியே 3 மாதத்துக்கு மகளிர் உரிமை தொகையுடன் 2000 ரூபாய் சேர்த்து கொடுக்கப்பட்டுள்ளது. இது தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மேலும் தற்போதைய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, அபின் போன்ற போதைப்பொருட்கள் அதிகளவு எளிதாக கிடைத்து விடுகிறது. இதனால் ஒரு சில மாணவ மாணவியர்கள் போதைப்பொருளுக்கு அடிமையாக வருகின்றனர் என குற்றம் சாட்டினார். இந்த தெருமுனை பிரச்சாரத்தில் ஆனைமலை ஒன்றிய செயலாளர் கார்த்திக் அப்புசாமி, பிரகதீஷ், முன்னாள் எம்எல்ஏ கஸ்தூரி வாசு, அறிவழகன், மோகனாம்பாள், கார்த்திகன், பாலகுருசாமி, சுப்பிரமணியன், தங்கவேலு, மசையப்பன், சண்முகவேலு மற்றும் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.